Hi friends, welcome to Vismaya Kudal. இன்னைக்கு என்னோட ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்டு ஃபுட்டோ இல்லை அவுட் சைட் ஃபுட்டோ வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரதே கிடையாது. எதெல்லாம் வந்து ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு வெளில விற்கிறாங்களோ அதெல்லாம் நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். எப்போதுமே எங்கள் வீட்டில் இதை டாப்அப் பண்ணிகிட்டே இருப்போம். கடலை மிட்டாய் அப்படி இல்லைனாக்கா எள்ளுருண்டை அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதில் தோலை வந்து உரிச்சிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் தான் நான் வேர்க்கடலை போட்டிருந்தேன். அது மாதிரி 2 மடங்கு வந்து எள்ளு வந்து போட்டிருந்தேன், கருப்பு எள்ளு. நம்ம கடையில் வாங்குறோம் எள்ளு மிட்டாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நிறைய இடத்துல வந்து வெள்ளத்துக்கு பதில் ஒயிட் சுகரே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இது என்ன ஒரு பெரிய விஷயம், இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஈவினிங் வந்து இதை நான் பிளான் பண்ணேன். இந்த சீலிங் மிஷின் பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கள் வீட்டில் எப்போதுமே பேண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டாப்லர் பின்னு இதெல்லாம் வந்து கிச்சனில் வச்சுப்பேன். ஏதாவது ஏர் டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சீலர் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் கொஞ்சோண்டு எள்ளு மட்டும் போட்டு பேலன்ஸ் வந்து வச்சிருக்கேன் பாருங்க. சீல் பண்ணிட்டு உங்களுக்கு கொட்டி காமிச்சா ஒரு எள்ளு கூட வெளியில வரவே வராது. இதே மாதிரி நான் காஃபி பவுடர்லாம் கூட ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். தோலை ஜஸ்ட் நம்ம அந்த கடலையை வந்து லைட்டாக கையை வச்சு கசக்கி விட்டோம்னா அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் எள்ளை வந்து சூடாகவே போட்டுக்கலாம். டெய்லியும் காலையில் ஒரு உருண்டை இதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ கால்சியம். நம்ம கால்சியத்துக்காக பால் குடிக்கிறோம், பசும்பால் குடிக்கிறவங்க ஓகே, ஆனால் பேக்கெட் பாலில் எந்த சத்துமே வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 3 கப் அளவுக்கு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து போட்டிருக்கேன். அது வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு மாதிரி நார்மலான ஒரு ஸ்வீட்டில் வந்து இருக்கும். இதை வந்து கொட்டிட்டு கொஞ்சம் வந்து சூடாக இருக்கிறப்பே வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா நெய் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு கையில் வந்து உருட்டி காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிக்க வந்துடும். உங்களுக்கு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வரும். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த பால்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ரீசன் கையிலேயே நிறைய எள்ளு உருண்டை வந்து ஒட்டி இருக்கும். அந்த தூள் வந்து திரும்ப கையை கழுவிட்டு உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்து பால்ஸ் வந்துடும். இதை நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி மாதத்துக்கு ஒரு 2 தடவை ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா 3 பேரும் காலையில் ஒரு உருண்டை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு நாளைக்கே 2-3 உருண்டை மாதிரி வந்து சாப்பிட்ருவேன். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த எள்ளு உருண்டையோட ஒரு பெரிய மெடிசன் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. கொஞ்சம் லேட் ஆகுது, 2-3 மந்த்ஸ் வந்து தான் எனக்கு பீரியட்ஸ் வருது, ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது, ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எல்லாமே இந்த மாதிரி எக்ஸஸ் ஒர்க் எல்லாமே நான் ஈவினிங்கில் தான் பிளான் பண்ணிப்பேன். ஓரளவுக்கு நான் என்னை ஃப்ரீயாக வச்சுக்க மாட்டேன், ஓரளவுக்கு ஆக்குப்பைடாகவே வந்து வச்சுருப்பேன். ஸோ தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாத மாதிரி நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நோக்கி நம்ம போகிற மாதிரி அந்த டே எண்டு முடிகிறப்ப வந்து உங்களுக்கு அப்படி ஒரு கம்ப்ளீட் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் வந்து இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்தது. அப்போ வந்து இயரிங் வந்து ட்ரெஸ்க்கு மேட்சாக மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக பிளாக் ட்ரெஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேரோட இயரிங்ஸ் வந்து பார்க்குறவங்களாம் கேட்கறது வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அமேசானில் என்னென்ன, அதாவது ஆன்லைனில் எந்தெந்த இயரிங்ஸ் வாங்கினோ அதை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எவ்ரி மந்த் போடுற சேலில் நான் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுப்பேன். இன்னைக்கு இந்த 3 பாக்ஸில் இருக்கிற இயரிங்ஸுமே வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே ஒரே டயத்தில் ஒரே மாதத்தில் வாங்கினதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமேசானில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சேல் வந்து போகும். அப்போ ஒன்று ஒன்றா பார்த்து ஒரு 2-3 அந்த மாதிரி வாங்கி சேர்த்தது தான். எதுவுமே வந்து மோர் தென் 300 வந்து இருக்காது. ஸோ இவ்வளோ இயரிங்ஸ் இருந்தாலும் எதெல்லாம் நான் அமேசானில் வாங்கினோன்னா அது மட்டும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அப்போ தான் என்னால் லிங்க் தர முடியும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கிற இயரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரெட் கலரு, ஸோ இந்த ஒரு மாதிரி லைட்டு பிங்க்கு, இன்னொன்று கூட ஒன்று வச்சுருக்கீங்க பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட்டு, இந்த மாதிரி பேட்டர்னில் வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நான் நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஷாப்லலாம் வந்து பார்த்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. அதோட ரோஸ்லலாம் வந்து பாருங்கள் பயங்கர குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுப்பேன். இது மாதிரி இது வந்து யூபெல்லா பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரிங்கு, இந்த மாதிரி 3 டைப்பில், இன்னொன்று வந்து பிளைன் டைப் ரிங்கு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியான இயரிங்ஸ் வந்து வரும். இது நான் என்னோட சைடு இயரிங்காக போடுறதுக்காக வாங்கினேன். பட் மெயினாகவே வந்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கு. ஸோ இதுவுமே இந்த ரிங்குமே வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு 215 நினைக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக வந்து மும்பை போகிறப்ப இந்த ஒரு ரிங்கு தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இருக்கிறது காமிக்கிறேன். இதில் வந்து அதான் ஆன்லைனில் வாங்கினது மட்டும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் எது வாங்கினேன், இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் மும்பைலேருந்து வாங்கிட்டு வந்த கலெக்ஷனு. ஸோ இது வாங்கினேன். இது இந்த மாதிரி என்கிட்ட பர்பிள் கலரில் நிறைய ட்ரெஸ் இருக்குது, அதனால இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து ஒரு மல்டி கலர் ஆப்ஷன். நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் இந்த ஒரு கோல்டு, இந்த காப்பர் கோல்டு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இதுவுமே எல்லாமே 300 பிலோ. நீங்கள் வந்து எக்ஸாக்ட் ப்ரைஸுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னாக்கா தெரியும். ஸோ இது வந்து
நல்ல லாங்காக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து காமன் கலர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து மேட்சாக வந்து வச்சிருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால இந்த மாதிரி சில காமன் கலர்ஸ் பிளாக் இது எல்லாமே நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ ஸ்டோன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு 250 அந்த மாதிரி ரேஞ்சு. இது வந்து ஒரு ஜீன் டாப் போடுறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒயிட் ஆன்டிக்கு அந்த மாதிரி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த 1 இயரில் நான் வந்து அமேசானில் வாங்கின கலெக்ஷன்ஸு. நிறைய பேர் வந்து ஏன் கார்ட் செட் வந்து இன்னும் போடவே இல்லை நீங்கள் வீடியோவில் அப்படின்னு சொன்னீங்க. நானுமே இன்னும் கார்ட் செட் வந்து ட்ரை பண்ணதில்லை. எனக்கு வந்து முன்னாடியே இவங்ககிட்டேருந்து நான் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் நிறைய. ஒரு ஆடி வெள்ளிக்காக சாரீ எல்லாம் போட்டிருந்தேன்ல. ஸோ சுபீஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூடியூப் பேஜும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வேணா கொடுக்குறேன். நான் இன்னைக்கு காமிச்சிருக்கிற 2 கார்ட் செட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 499 தான். நான் வியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைடில் வந்து போடுறேன். அவங்கக்கிட்ட அவாசா டைப் குர்த்திஸ்லாம் கூட வந்து இருக்குது. அந்த பிராண்டில் இருக்கிறது எல்லாம் 350 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு பாட்டம் வந்து நல்ல ஒரு லூஸாக ஒரு பெல் பாட்டம் மாதிரி வந்து இருக்கும். எனக்கு இந்த மஸ்டர்ட் எல்லோ வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் காட்டனில் கொடுத்துருந்தாங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை நான் மேட்ச் பண்ணலாம். அது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வந்து டோட்டலாக ஒரு 3 கார்ட் செட் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ப்ளஸ் அவாசா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு போடுறப்ப அந்த விளாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 2 வந்து 499 வரும். ஒரு 350 300 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்தே அவங்கக்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம காமிச்சிருக்கிற ஒரு மஸ்டர்ட் கலரும் இந்த ஒரு பிளாக் கலர் ரெண்டுமே சேர்த்து 499 அந்த மாதிரி வந்து வருது. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு நாளில் எடுத்தது இல்லை, ஒரு 4-5 நாளில் வந்து எடுத்தது. அது அப்படியே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவளோட தேவையெல்லாம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 4 to 8 நான் எப்படி வந்து என்னை கமிட்மெண்ட்டோட வச்சுப்பேன் அப்படிங்கிறதான் நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கர்டைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஆகுது வாஷ் பண்ணி. மிஷினில் போட்டால் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கெல்லாம் கயண்டு வந்துடும். அதுக்காக ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஈவினிங்குமே நான் எனக்கான ஒர்க்கை வந்து அலாட் பண்ணிக்குவேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்லி கடப்பா கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டேன்னா மறுநாள் காலையில் வந்து எந்திரிச்சு அவசரமாக வந்து நம்ம வெரைட்டியாக செய்ய முடியாதுல்ல. அதனால வந்து நான் நைட்டில் சாப்பிட்றதில்ல. பாப்பாவுக்கு மட்டும் இட்லி ஊற்றி அந்த கடப்பா வச்சுட்டேன்னா காலையில் எந்திரிச்சு அதை லைட்டாக வந்து நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நைட்டு செஞ்சதுனால அது ஓகேவாக தான் இருக்கும். காலையில் சாப்பிட்டு மற்றபடி என்ன லஞ்ச் செய்கிறோமோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருப்பேன் எப்போதுமே. அதனால தான் வந்து எனக்கு டைம் போகிறதே வந்து தெரியாது. நம்ம வீட்லேயே நிறைய வேலை ஆகுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அன்னைக்கு நைட்டு தூங்குறப்போ ஒரு நிம்மதியாகவுமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். தேங்க்யூ, பை.